ராஜாவாக பிறந்த இயேசு என் உள்ளத்திலே தங்கியே விட்டார். ஹல்லேலூயா சொல்லி பாடுவேன், ஆடி பாடி நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா சொல்லி பாடுவேன், ஆடி பாடி நன்றி சொல்வேன். May the name of the Lord be glorified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. I bless you in the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். May God bless your family, your children and your business and your ministry in the name of Jesus. தேவன் தாமே உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய தொழில்களையும் ஆசீர்வதிப்பாராக. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Father, I pray in the name of Jesus. பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Whoever watching this TV program, let them be touched by your word. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி செய்தியை காண்கிறார்களோ அவர்களெல்லாம் உம்முடைய வார்த்தையினால் தொடப்படுவார்களாக. Right now I release the power of the Holy Spirit in Jesus name. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கட்டவிழ்க்கிறேன். Lord, I pray for every sick people in the bed. நோய் படுக்கையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். Touch them right now in Jesus name. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடுவீராக. As you have given the authority to us, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகார வல்லமையின்படியே I heal them in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் சுகமாக்குகிறேன். I heal them in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் குணப்படுத்துகிறேன். Whatever may be the diseases, let them be healed right now. எந்த விதமான வியாதி படுக்கையில் உள்ளவர்கள் இருந்தாலும் அவர்கள் இப்பொழுதே சுகப்படுவார்களாக. I break every bondages of sickness and diseases by the precious blood of Jesus. வியாதிகளின் கட்டுகளையும் வியாதிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் கட்டவிழ்க்கிறேன். I break every curses in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சாபத்தையும் நான் உடைக்கிறேன். Every generational curses and every witchcraft curses be broken by the precious blood of Jesus. ஒவ்வொரு பில்லிசீனியத்தின் வல்லமைகளும் ஒவ்வொரு பாரம்பரிய கட்டுகளின் வல்லமைகளையும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் உடைக்கிறேன். Let every people live a healthy life, Lord. ஒவ்வொரு ஜனமும் சுகாதாரமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழட்டுமே. Heal them with your bruises. உம்முடைய காயங்களால் நீர் குணப்படுத்தும். Heal them with your wounded hands, Lord. உம்முடைய காயம்பட்ட கரங்களினால் குணப்படுத்தும். Thank you for the prayer you are hearing. நீர் கேட்கிற இந்த ஜெபத்திற்காய் நன்றி ஆண்டவரே. In Jesus' name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Let the name of the Lord be glorified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. I want to talk from Psalms 88 and 89. 88 மற்றும் 89 இலிருந்து நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். A man named Heman has written the Psalms 88. ஹேமான் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதன் இந்த 88வது சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். A man named Ethan has written the Psalms 89. ஏத்தான் என்று பெயரிடப்பட்ட ஒரு மனிதன் 89வது சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். If you look into these two Psalms, இந்த இரண்டு விதமான சங்கீதங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது they are written at a particular situation. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே இந்த சங்கீதங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். If you see these two people, Heman and Ethan, ஏமான் ஏத்தான் என்று அழைக்கப்படுகிற இந்த இரண்டு ஜனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் they were living in the palace of Rehoboam. ரெகோபயாமின் அரண்மனையிலே இவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். Rehoboam was the son of Solomon. ரெகோபயாம் என்பவர் சாலமோன் ராஜாவின் குமாரர். God gave the wisdom to Solomon. சாலமோன் ராஜாவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருந்தார். But he was not living a life just like his father David. அவனுடைய தகப்பன் தாவீதை போல சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லை. If you look into the life of Solomon, சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் he has disobeyed God in many things. அநேக காரியங்களிலே தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் இருந்தான். God already told if anyone becomes a king, that king should be like this, like this, like this. ஒருவன் ராஜாவாக வர விரும்பினால் இந்தந்த காரியங்களின்படி அவன் வாழ வேண்டும் என்று தேவன் அவனுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தார். Already God told this about to the Israelites. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் இதை ஏற்கனவே கூறி இருந்தார். If anyone wants to become a king, ஒருவன் ராஜாவாக வாழ விரும்பினால் he should not earn horses. அவன் குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. He should not build buildings too much. அதிகமான கட்டடங்களை ஒரு ராஜா கட்டக்கூடாது என்று தேவன் சொல்லி இருந்தார். He should not earn many chariots. அவன் ரதங்களை அதிகமாய் சம்பாதிக்க கூடாது என்றும் தேவன் சொல்லி இருந்தார். He should not earn many money. அதிகமான பணத்தை சம்பாதிக்க கூடாது என்றும் தேவன் கூறி இருந்தார். He should not earn more money. அவன் அதிகமான பணத்தை சம்பாதிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். He should not have more wealth for him. அநேகமான சம்பத்துகளை அவன் சம்பாதிக்க கூடாது என்றும் தேவன் சொல்லி இருந்தார். He should not marry more than one woman. ஒரு பெண்ணுக்கு மேலாக அநேக மனைவிகளை அவன் வைத்திருக்க கூடாது என்றும் தேவன் சொல்லி இருந்தார். These are all the commandments God has given to a king. ஒரு ராஜாவுக்கு இதே போன்ற கட்டளைகளை தேவன் கொடுத்து இருந்தார். The king should follow that one. அந்த கற்பனைகளை அந்த ராஜா கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். But Solomon was not obeying those commandments. அந்த கட்டளைகளுக்கு சாலமோன் ராஜா கீழ்ப்படியவில்லை. He had 700 wives and 300 concubines. அந்த சாலமோன் ராஜாவுக்கு 700 மனைவிகளும் 300 மனையாட்டிகளும் இருந்தார்கள். Solomon earned many horses. சாலமோன் ராஜா அநேக குதிரைகளை கொண்டிருந்தான். Solomon earned many chariots. அவன் அநேக ரதங்களை சம்பாதித்து வைத்திருந்தான். And very importantly, he had many building projects. அது முக்கியமாக அவன் அநேக கட்டட திட்டங்களை அவன் கொண்டிருந்தான். He was building many cities as he liked. அவன் விரும்பியபடியெல்லாம் அதிகமான பட்டணங்களை கட்டி இருந்தான். Regarding the finance for those building projects, அந்த கட்டடங்களை கட்டுவதற்கு தேவையான பணத்தை எல்லாம் he was getting them through the taxes from the people. ஜனங்களின் மீது வரியை சுமத்துவதன் மூலமாக வரியை சம்பாதித்தான். Solomon overburdened the people with taxes. ஜனங்களை இந்த வரியின் மூலமாக அதிகமாய் பாரப்படுத்தினான் சாலமோன். Solomon was collecting more taxes from the people. ஜனங்களிடமிருந்து அதிகமான வரிகளை சாலமோன் ராஜா வசூலித்தான். Why? Because he needed money for the building projects. ஏனென்றால் அநேக பட்டணங்களை கட்டுவதற்கு தேவையான பணத்தை அவன் அவர்களுக்கு வசூலித்தான். So God was not satisfied with Solomon. ஆகவே சாலமோன் ராஜா மீது தேவன் திருப்தியாய் இருக்கவில்லை. So God told Solomon, I will give you a punishment in the days of your son Rehoboam.
உன்னுடைய குமாரனாகிய ரெகோபெயாமின் நாட்களிலே உனக்கு நான் தண்டனையை கொடுப்பேன் என்று தேவன் சாலமோனுக்கு சொல்லி இருந்தார். Because of your father David, I am not going to do that kind of thing. I am not going to give that punishment in your time. தாவீதின் ராஜாவின் நிமித்தமாக இப்பொழுது நீ ஆளும் இந்த நாட்களிலே நான் உன்னை தண்டிக்க போவதில்லை. But I will give the punishment in your son's days. ஆனால் உன்னுடைய குமாரர்களின் காலங்களிலே நான் அந்த தண்டனையை கொண்டு வருவேன். I will give the punishment in the days of your son Rehoboam. ரெகோபெயாம் என்ற உன்னுடைய குமாரனின் நாட்களிலே இந்த தண்டனையை நான் கொண்டு வருவேன். God brought the judgment upon the son of Solomon, Rehoboam. சாலமோன் ராஜாவுடைய குமாரனாகிய ரெகோபெயாமின் மீது இந்த தண்டனையை கொண்டு வந்தார். Listen to me carefully. என்னிடத்திலே நீங்கள் அதிகமாய் கவனியுங்கள். In those days of Rehoboam, ரெகோபெயாமின் நாட்களிலே these two people, old people, Haman and Ethan, were living. ஹேமானும் ஏத்தானும் இவர்கள் அந்த ரெகோபெயாமின் நாட்களிலே வாழ்ந்து வந்தார்கள். They were the close counselors of the king Rehoboam. ரெகோபெயாம் ராஜாவிற்கு மிகவும் நெருக்கமான ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் இந்த இருவரும் இருந்தார்கள். So they were continuously giving counsels to the king Rehoboam. ராஜா ரெகோபெயாமுக்கு தேவையான ஆலோசனைகளை இந்த இருவரும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். But when the punishment came, ஆனால் இந்த தண்டனை வரும்பொழுது God divided the tribes into two. ஆனால் இந்த கோத்திரங்களை இரண்டு பிரிவாக தேவன் பிரித்தார். As God said, God divided 10 tribes and 2 tribes separately. தேவன் தான் சொன்னபடியே இந்த கோத்திரங்களை 10 கோத்திரங்கள் ஒன்றாகவும் 2 கோத்திரங்கள் ஒன்றாகவும் தேவன் பிரித்தார். God gave 2 tribes to King Rehoboam. ரெகோபெயாம் ராஜாவிற்கு 2 கோத்திரங்களை தேவன் கொடுத்தார். God gave 10 tribes to Jeroboam. யெரொபெயாமுக்கு தேவன் 10 கோத்திரங்களை கொடுத்தார். May the name of the Lord be glorified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. This was a critical situation at the time of the king. This was a critical situation at the time of Rehoboam. ரெகோபெயாம் ராஜாவின் நாட்களிலே இது ஒரு மிக்க ஒரு சிக்கலான கட்டமாக இருந்தது. If you look into the Psalms 88, சங்கீதம் 88 நீங்கள் பார்க்கும் பொழுது you can see the words of Haman. ஹேமானுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கலாம். And Rehoboam was not listening to these counselors, old counselors. யெரொபெயாம் இந்த வயது சென்ற இரண்டு ஆலோசகர்களுடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. When this critical situation was happening, Haman and Ethan were overburdened and they were crying unto the Lord. இந்த சிக்கலான சூழ்நிலையிலே அந்நாட்களிலே ராஜா ரெகோபெயாமுக்கு ஏற்பட்ட பொழுது அவர்கள் தேவனிடத்திலே கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார்கள். They were crying to God, why you are dividing these tribes into two? ஆண்டவரே, இந்த கோத்திரங்களை இரண்டாக நீர் பிரிக்கிறீரே ஏன் என்று இந்த இருவர்களும் தேவனிடத்திலே அழுது முறையிட்டார்கள். When the punishment was going through in the palace, அரண்மனையிலே இந்த விதமான தண்டனை சிட்சை சென்று கொண்டிருந்த பொழுது they were praying and they were singing, they were praying and they were spending time with the Lord. அவர்கள் பாடி துதித்து ஜெபம் பண்ணி தேவனிடத்திற்கு ஆராதனையை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். They know something is going on in a negative way. எதிர்மறையாக ஏதோ ஒரு காரியம் சென்று கொண்டிருக்கிறது என்று அறிந்திருந்தார்கள். Now Rehoboam was not ready to listen to the counsels of these two old people. இந்த வயது சென்ற இரண்டு ஆலோசகர்களுக்கும் கவனிக்க ராஜா யெரொபெயாம் விரும்பவில்லை. May the name of the Lord be glorified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. Rehoboam was not listening to these two counselors, Haman and Ethan. யெரொபெயாம் இந்த வயது சென்ற இரண்டு ஆலோசகர்களுக்கும் செவி கொடுக்கவில்லை. So they were not allowed into the range or into the territory of the king Rehoboam. ஆகவே யெரொபெயாம் ஆண்ட அந்த அரசாட்சி பகுதி முழுவதும் இவர்கள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. You can see Haman and Ethan praying together and singing together. நீங்கள் இந்த சங்கீதத்திலே பார்க்கலாம், ஏமானும் ஏத்தானும் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து துதித்து ஜெபித்தார்கள். They were crossing through a negative bad situation in the palace.
அரண்மனையிலே நடக்கக்கூடிய எதிர்மறையான சூழ்நிலைகளின் வழியிலே இவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். May the name of the Lord be glorified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. Rehoboam was not able to identify what is going on in his palace. அவனுடைய அரண்மனையிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறியாதிருந்தான் ரெகோபெயாம். He was despising the godly counsels of Haman and Ethan. ஹேமான் ஏத்தாவுடைய ஆலோசனைகளை அவன் உதறி தள்ளிக் கொண்டிருந்தான். The kingdom is getting divided. அந்த ராஜ்யம் இரண்டாக பிரிந்து கொண்டிருந்தது. God was giving the 10 tribes to the Jeroboam. யெரொபெயாமுக்கு தேவனாகிய கர்த்தர் 10 கோத்திரங்களை கொடுத்தார். Who was Jeroboam? He was a staff working in the office of the king's palace. யெரொபெயாம் என்பவர் ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்து கொண்டிருந்தார். He was a staff, he was an ordinary man in the king's palace. அரண்மனையிலே அவன் சாதாரண ஒரு வேலைக்காரனாய் இருந்தான். God gave the 10 tribes to Jeroboam. யெரொபெயாமுக்கு 10 கோத்திரங்களை தேவன் கொடுத்தார். God gave 2 tribes to the son of Solomon, Rehoboam. ரெகோபெயாமுக்கு 2 கோத்திரங்களை மாத்திரம் தேவன் கொடுத்தார். May the name of the Lord be glorified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. This was the situation of the palace at that time. அந்நாட்களிலே இந்த விதமான சூழ்நிலை தான் அரண்மனையிலே உண்டாயிற்று. At that time Haman was writing the Psalms 88. இந்த சூழ்நிலையின் வழியாக போகும்பொழுதுதான் ஹேமான் என்பவர் இந்த 88வது சங்கீதத்தை எழுதினார். See the Psalms 88 verse number 1. 88வது சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்கள். O Lord God of my salvation, I cry out day and night before you. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். Let my prayer come before you, incline your ear to my cry. என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். By understanding what is going on inside the palace, Haman started praying. அரண்மனையிலே எந்த விதமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவனாய் அவன் தேவனிடத்திலே ஜெபித்தான். In the verse 3, Haman was saying, my soul was full of troubles. 3வது வசனத்தின்படி என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. My life has drawn near to the Sheol. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. I am counted among those who go down to the pit. I am a man who has no strength. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷன் போல் ஆனேன். Haman, the godly counselor, was not able to digest the thing that is happening inside the palace. தேவனுக்கு ஏற்ற ஆலோசகராய் இருந்தவர் அரண்மனையிலே நடக்கிறதை ஜீரணிக்க முடியாதவராய் இருந்தார். He was very much worried about Rehoboam because he despised the godly counsel. தேவனுடைய ஆலோசனையை ரெகோபெயாம் ஏற்றுக்கொள்ளாததினால் அதற்கு மிகவும் பாரப்பட்டவராய் ஏமான் இருந்தார். So he was full of trouble and he was praying to God and asking God to incline his ears. அவர் அளவுக்கு அதிகமாய் துயரப்பட்டு வேதனைப்பட்டு அவருடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்க வேண்டும் என்று ஜெபித்தார். If you see Psalms 89, 89வது சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் there Ethan was singing. If you see verse 1, 1வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் Ethan says, I will sing of the steadfast love of the Lord forever. With my mouth I will make known your faithfulness to all generations. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். Here Ethan was speaking about the steadfast love of the Lord. ஏத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய நிலையான அன்பை குறித்து சொல்லுகிறார். He was saying that steadfast love will be built up forever. அவர் சொல்லுகிறார் தேவனுடைய நிலையான அன்பு என்றென்றைக்கும் இருப்பதாக என்று பாடுகிறார். You can see Haman was praying and Ethan was singing. இங்கே பார்க்கலாம், ஹேமான் ஜெபிக்கிறார், ஏத்தான் பாடுகிறார். The prayer and the singing together was heard by the Lord. ஜெபமும் பாடலும் ஒன்றாக தேவனால் கேட்கப்பட்டது. When the situations are opposing us, we have to sing and pray and sing. சூழ்நிலை எதிராய் மாறும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும், பாடலும் பாட வேண்டும். Many times our godly counsels will not be accepted by people like Rehoboam. ரெகோபெயாம் போன்ற ஜனங்களால் அநேக முறை
தேவனுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. You may be worried about your children today. இன்றைய நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் பாரப்பட்டிருக்கலாம். Many parents are worried about their children today. இன்றைய நாட்களிலே அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிறார்கள். Because children are not ready to receive the godly counsels from the parents. ஏனென்றால் பிள்ளைகள் இந்த காலத்திலே தேவனிடத்திலிருந்து வரும் தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றோர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்வதில்லை. May the Lord give the grace to your children to hear the godly counsels of you. உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய வாயிலிருந்து வரும் தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளை தேவன் தாமே ஆயத்தப்படுத்துவாராக. To live a holy life, to live a testimonial life, everyone has to incline their ears to the godly counsel. தேவனிடத்திலிருந்து வரும் ஆலோசனைகளை பிள்ளைகள் அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தங்களுடைய செவிகளை சாய்க்க வேண்டும். May the name of the Lord be glorified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. In Psalms 89 verse 3, 89வது சங்கீதம் 3வது வசனம், Ethan is saying, you have said, I have made a covenant with my chosen one, I have sworn to David my servant. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். I will establish your offspring forever and build your throne for all generations. உம்முடைய சந்ததிகளின் மூலமாக உம்முடைய சிங்காசனத்தை நான் என்றென்றைக்குமாய் ஸ்தாபிப்பேன். And in the verse 5, Ethan says, ஏத்தான் இவ்விதமாய் சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, let the heavens praise your wonders, O Lord, your faithfulness in the assembly of the holy ones. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். There was a negative circumstance that is going on in the palace. அரண்மனையிலே ஒரு விதமான எதிர்மறையான சூழ்நிலை இருந்தது. There was a opposing situation going inside the king's palace. அரண்மனை, ராஜாவின் அரண்மனையிலே ஒரு எதிர்மறையான காரியங்களும் நடந்து கொண்டிருந்தது. In that situation, Ethan was putting his heart into the faithfulness of God. அந்த விதமான கஷ்டமான சூழ்நிலையிலே ஏத்தான் தேவனுடைய உண்மை தன்மையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். This is more important in our life. இன்றைய வாழ்க்கையிலே இது போன்ற சிந்தனை மிக முக்கியம். When your family situation is totally opposing you, உன்னுடைய குடும்ப சூழ்நிலை உனக்கு எதிராய் திரும்பும் பொழுது, when you are living in a opposing situation, எதிர்மறையான சூழ்நிலையிலே நீ வாழும் பொழுது, you have to look into the faithfulness of God. தேவனுடைய உண்மை தன்மையை நோக்கி நீ பார்க்க வேண்டும். People will not be faithful to you. உனக்கு ஜனங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். Many people will not be faithful to you. உனக்கு ஜனங்கள், அநேக ஜனங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். Your family members will not be faithful to you. உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் உனக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். God is faithful to you. ஆனால் தேவன் உனக்கு என்றென்றும் உண்மையுள்ளவர். God has given you a promise. தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் Definitely God will fulfill it. நிச்சயமாகவே தேவன் அதை நிறைவேற்றுவார். No demons can stop the work of God. ஒரு மனிதனோ ஒரு பிசாசோ தேவனுடைய கிரியையை தடை செய்ய முடியாது. Today look into the faithfulness of God. தேவனுடைய உண்மை தன்மையை நோக்கி இன்றைக்கு பாருங்கள். பிஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை.
ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை, இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் BEM சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்கன், தலைமை போதகர் BEM சபை, இயக்குனர் BEM மிஷனரி ஸ்தாபனம்.